Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 8th standard. In this video session, we are going to learn chapter 4, lesson materials, metals and non-metals. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. So in the topic பத்தி நம்ம இது வரைக்கும் வந்து மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, அதுக்கான physical properties ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் physical propertiesல வந்து malleability, ductility, sonorous, hardness, luster, conduction of heat, conduction of electricity. So இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டல் அண்டு நான் மெட்டல்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது ரியாக்ஷனில் மெட்டல்ஸ் எப்படி வந்து அசிட்டிக்காக இருக்கா, பேசிக்காக இருக்கா, இல்லை வந்து நான் மெட்டல்ஸ் வந்து அசிட்டிக் இன் நேச்சரா, பேசிக் இன் நேச்சரா அப்படின்றது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் வாட்டர். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். Let us see how metals and non-metals react with water. ஓகேங்களா? நார்மலாக வந்து மெட்டல்ஸ் வந்து வாட்டர் கூட எப்படி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சோடியம் மெட்டல் இஸ் வெரி ரியாக்டிவ். சோடியம் என்ற ஒரு மெட்டல் வந்து ரொம்ப 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 ரியாக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இட் ரியாக்ட் விகோரஸ்லி வித் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். அதை வந்து சோடியம் மெட்டலை வந்து வெளியே ஆக்சுவலாக வைக்கக்கூடாது. அதில் தண்ணி பட்டாலோ இல்லை காற்று பட்டாலோ என்ன ஆகும், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எ லாட் ஆஃப் ஹீட் இஸ் ஜெனரேட்டட் இன் த ரியாக்ஷன். அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெடிக்கும் போது நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த லெபார்ட்ரியே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெபார்ட்ரியில் இந்த சோடியம் மெட்டலை யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்க எதில் வந்து கேரி பண்ணுவாங்க, அந்த மெட்டலை சோடியம் மெட்டலை எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின். ஸோ ஆல்ரெடி இந்த சோடியம் மெட்டலோட இன்னொரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? இது வந்து நைஃப் வச்சு கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி சின்னதாக சேஞ்ச் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டியாக மாற்றி குட்டி குட்டி கல் மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கெரோசினில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. லெபார்ட்டரியில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, லிசன். Take a 250 milliliter beaker, glass tumbler, fill half of with water. ஓகேங்களா? ஒரு 250 மில்லிலிட்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணுறோம். நவ் கேர்ஃபுல்லி கட் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் சோடியம் மெட்டல். சோடியம் மெட்டலை அந்த வாட்டருக்குள்ளே போடணும். ஓகேங்களா? ட்ரை இட் யூஸிங் ஃபில்டர் பேப்பர் அண்ட் wrap it in a small piece of cotton. Put the sodium piece wrapped in cotton into the beaker. Observe carefully. During observation, keep away from the beaker. When reaction stops, touch the beaker. What do you feel? Has the beaker become hot? Test the solution with the red and blue litmus paper. Is the solution acidic or basic? அதாவது ரியாக்ஷன் சோடியம் மெட்டலை வச்சு நம்ம ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணி பார்க்குறோம். அதாவது சோடியம் மெட்டலை அது ஆல்ரெடி வந்து எதில் வச்சுருக்கோம், கெரோசின் யூஸ் பண்ணி தான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கெரோசின் இல்லாத அளவுக்கு ஒரு காட்டன் பேப்பர் எடுத்து நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டனில் சுருட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸ் ஸ்பீக்கரில் தண்ணி எடுத்துருக்கோம்ல, வாட்டர், அதுக்குள்ளே வந்து போர் பண்ணிவிட்டு நீங்கள் எட்ட வந்துடணும். ஏன்னா அதில் தண்ணி பட்டாலே நல்லா வந்து பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கும் சோடியம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டிலே பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சொல்யூஷனை அது ஃபுல்லாக ரியாக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அசிடிக்கா இல்லை வந்து பேசிக்கா. ஸோ இது சோடியம் மெட்டலுன்றதுனால இது வந்து ஆக்சுவலாக பேசிக் இன் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? யூ அப்சர்வ் தட் சோடியம் ரியாக்ட் விகோரஸ்லி வித் வாட்டர். சம் அதர் மெட்டல்ஸ் டு நாட் டூ ஸோ. ஒரு சில மெட்டல்ஸ்லாம் அப்படியே சாதாரணமாக தான் இருக்கும், இந்த மாதிரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அயன் ரியாக்ட் வித் வாட்டர் ஸ்லோலி. ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, ரஸ்டிங் வந்து உடனே ஃபார்ம் ஆகாது, ஒரு 2-3 நாள் கழிச்சு தான். இப்போ அந்த இடத்துல தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா 2 or 3 days இல்லை 1 weeksக்கு அப்புறம் தான் அது வந்து ரஸ்டிங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அயன் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து அந்த ரஸ்டிங் ஃபார்மேஷன் கொண்டு வருது. அதாவது வாட்டர் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஜென்ரலி நான் மெட்டல் டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர் though they may be very reactive in air. ஸோ ஜென்ரலாக நான் மெட்டல்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன் ஆகிறதில்ல, ஆனால் ஆக்சிஜன் கூட அதிகமாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதாவது வேறு எந்த ஏராக இருந்தாலும் சரி, ஏர் கூட அதிகமாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. சச் நான் மெட்டல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் வாட்டர். நான் மெட்டல்ஸை நம்ம வந்து மெயினாக எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
பாஸ்பரஸ் இஸ் எ வெரி ரியாக்டிவ் நான் மெட்டல். பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவ் நான் மெட்டல். லைட்டாக வந்து ஏர் பட்டாலே என்ன ஆகும், அந்த இடம் வந்து பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு கண்டிஷன் அதிகமாக இருக்குது. அது லைட்டாக ஏர் பட்டாலே அதிகமாக பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கும் பாஸ்பரஸ். ஓகேங்களா. இட் கேச்சஸ் ஃபயர் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஏர். லைட்டாக ஏர் பட்டாலும் ஃபயர் வந்து பிடிச்சிட்டு எரியும். ஓகேங்களா. டு ப்ரிவெண்ட் த contact of phosphorus with atmospheric oxygen, it's stored in a water. So phosphorus வந்து water உள்ள தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், reaction with acid. Let us see how metals and non-metals behave with acid. ஆசிட் கூட மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் என்ன மாதிரி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது, என்ன அதில் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. டேக் ஸ்மால் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஓகேங்களா. செப்பரேட்டட் டெஸ்ட் டியூப் அண்ட் லேபிள் தெம் ஆஸ் A, B, C, D, E and F. ஓகேங்களா. டோட்டலாக நம்ம எத்தனை மெட்டல்ஸ் எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6. ஓகே, சாரி 6 எடுத்திருக்கோம். 6 டெஸ்ட் டியூப்பில் இந்த மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் எ ட்ராப்பர் add 5 ml of dilute hydrochloric acid to each test tube 1 by 1. ஓகேங்களா. அந்த 6 டெஸ்ட் டியூப்லேயும் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ட்ராப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணணும். Observe the reaction carefully. If no reaction occur in a cold solution, warm the test tube generally. ஸோ நார்மலாக வந்து ஹீட் அப்படியே சாதாரணமாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணல, ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகலை, அப்படி ஆசிட் ஆட் பண்ண உடனே ரியாக்ஷன் எதுவும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்பை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. Bring a burning matchsticks near the mouth of the test tube. Repeat the same activity using dilute sulfuric acid instead of the dilute hydrochloric acid. So dilute sulfuric acid யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக dilute hydrochloric acidக்கு பதிலாக dilute sulfuric acid இது ரெண்டுத்தையுமே மாற்றி இந்த 6 டெஸ்ட் டியூப்லையும் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. Is there a difference in the way metals and non-metals react with the acid? What could the pop sound in some cases be due to when a burning matchstick is brought near the mouth of the test tube? ஸோ அங்கே லைட்டாக வந்து மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம அந்த மேட்ச் ஸ்டிக் இருக்குது தெரியுமா, அதை வந்து ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அந்த மாதிரி லிபரேட் ஆகும்போது மேட்ச் ஸ்டிக்கை அந்த டெஸ்ட் டியூபோட மவுத் இருக்கும் தெரியுமா, அதுக்கிட்ட அந்த வாய் பகுதிக்கிட்ட காட்டும்போது நம்மளுக்கு வந்து அந்த வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். You must have found that non-metals generally do not react with acid, but metals react with acid and produce hydrogen gas that burns with a pop sound. You must have noticed that copper does not react with dilute hydrochloric acid even on heating, but it's react with sulfuric acid. ஓகேங்களா. அதாவது என்னென்னா ரியாக்ஷன் நம்மளுக்கு ஆசிட் கூட மெட்டல்ஸ் மட்டும்தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, நான் மெட்டல் ஆசிட்ஸ் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஓகேங்களா. மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்டு ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. ஓகேங்களா. அதாவது இங்கே ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறேன், யூ வில் லிசன். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ அயன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அயன் ப்ளஸ் ஆசிட், எனி ஆசிட் HCl ஆர் எனி அதர் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி வெளியே லிபரேட் ஆகி போயிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஹைட்ரஜன் கூடயோ இல்லை சல்ஃபர் கூடயோ, இப்போ வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட அயன் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. SO4 gives இதில் வந்து FeSO4 ப்ளஸ் H2. ஸோ கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகேங்களா. இந்த ஃபார்மேஷனில் அதில் நடக்குது. சரிங்களா. ஓகே. இதுவே வந்து நான் மெட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் வந்து ஆசிட்ஸ் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுச்சுன்னா அதில் ரியாக்ஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அட் த சேம் டைம் காப்பர் பார்த்திங்கன்னா டைல்யூட் HCl கூட, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தெரியுமா, HCl. ஸோ டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து
டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது தெரியுமா, அது கூட வந்து காப்பர் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காப்பர் வந்து ரியாக்ஷன் கொடுக்குது, ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பர் வந்து Cu அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, காப்பர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் நம்மளுக்கு வேறு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகலை, டைல்யூட் HCl கூட ரியாக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் மெட்டல்ஸ் எந்த ஆசிட் கூடமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெக்னீஷியம் நான் மெட்டல்ஸ். ஓகேங்களா, மெக்னீஷியம் வந்து மெட்டல். ஸோ இந்த மெட்டல் எது கூட ரியாக்ஷனில் ஆகிருக்கு, எது கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை அப்படின்றத நம்ம செக் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது. நான் ரியாக்ட் ஆகுதுன்னா டிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ரியாக்ட் with dilute sulfuric acid at a room temperature. ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு அலுமினியம் ஃபாயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் கூடயும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அயன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு காப்பர் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. ஸோ இதுலேயும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. இங்கேயும் வந்து நோ ரியாக்ஷன். ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகுது, ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சார்கோல் நோ ரியாக்ஷன், எதுலேயுமே வந்து ரியாக்ஷன் ஃபார்மே ஆகலை. அடுத்தது சல்ஃபர் அல்சியோ நான் மெட்டல். ஸோ அதுலேயும் வந்து எந்த ரியாக்ஷனுமே இன்வால்வ் ஆகலை. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி, அதாவது டிக் போட்டிருக்கிறதெல்லாம் ரியாக்ட் வித் ஆசிட் போடுங்க. ஓகேங்களா, கிராஸ் மார்க் போட்டிருக்கல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாட் ரியாக்ட் வித் ஆசிட் அப்படின்னு போடுங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் வித் பேசஸ். ஸோ பேசஸ் கூட என்னென்ன ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, prepare a fresh solution of sodium hydroxide in a test tube by dissolving 3 to 4 pellets of in it 5 ml of water. Drop a piece of aluminum foil into it. Bring a burning matchstick near the mouth of the test tube. Observe carefully. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனுக்கு கிட்ட என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட வந்து லைட் அலுமினியம் ஃபாயில் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அலுமினியம் ஃபாயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மேஸ்டிக்கை அதுக்கிட்ட காட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்கும், அதாவது பாப்அப் சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா, வாட் டஸ் த pop sound indicate? As before, the pop sound indicate the presence of hydrogen gas. Metal react with the sodium hydroxide to produce hydrogen gas. Reaction of non-metals with the bases are complex. ஓகேங்களா, அதாவது மெட்டல்ஸ் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்மளுக்கு சோடியம் கேஸை வந்து, அதாவது ஹைட்ரஜன் கேஸை வந்து லிபரேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்னீஷியம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மெக்னீஷியம் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, இது NaOH. ஓகேங்களா, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இன்வால்வ் ஆகும்போது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாகவும் மெட்டலாக ஆகுது. மெக்னீஷியம் சோடமைட் ப்ளஸ் H2. மெக்னீஷியம் சோடமைடு அண்ட் H2 இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இது வந்து கேஸ் லிபரேட் ஆகும். இதுவே நான் மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் மெட்டல் சல்ஃபராக எடுத்துக்கிறேன். சல்ஃபர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது சல்ஃபர் இங்கே ONaH அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேஸ்லாம் நான் மெட்டல் வந்து கேஸ்லாம் லிபரேட் பண்ணுறதில்ல, ஆனால் மெட்டல் மட்டும் கேஸை லிபரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் கூட. ஓகேங்களா, ஆசிட் ரியாக்ஷன் எப்படி நடந்ததோ அதே சேம் தான், ஆனால் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டலும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்.
Okay students, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.